மக்களே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கேரளாவுக்கு வந்திருக்கோம் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு. நல்ல சூப்பரான ஒரு லொக்கேஷன் பார்க்கலாங்க. நிறைய செடி வளர்த்துருக்காங்க. நாய் வளர்க்குறாங்க பாருங்க. குட் பாய் வேன். சக்கரை செடி கடை அழகாக வச்சுருக்காங்க. பலாப்பழம் இங்கே தான் பறிச்சிருக்காங்க. இப்போ பார்ப்போம். இப்போ இதில் இறங்கணும். இதுங்க ஆல்வேலி கிழங்கு குச்சியில் இருந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஒன்றும் வளரல. கொய்யா வந்து பூச்செடி ஒன்று வச்சுருக்காங்க. சப்போட்டா, இது ரங்கூட்டான் செடி. ரங்கூட்டான்ட்டு ஒன்றும் வளரல, வச்சுருக்காங்க. இது பிரியாணி இலை, நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ இது இறங்கி இன்னொரு இடத்துக்கு அதே அவங்களோட இன்னொரு இருக்குங்க. நிறைய செடிங்க இருக்குது. நல்லா சவுண்ட் சூப்பராக பேர்ட்ஸ், எல்லா பேர்ட்ஸ் வருவாங்க இங்கே. இது நாகப்பழம். இவங்களே சீட்லேருந்து வாழ்ந்த மரம். டிஸ்பென்சர் வச்சுருக்காங்க. இதுதான் ஆளுவலி கிழங்கு. இப்போ வளர்ந்துருக்கு. நிறைய பலாமரம் ஒன்று இருக்குங்க. அவங்க அம்மா வச்ச செடி கொடுக்கறது. பனை மரமும் ஒன்று இருக்குது. இந்த பனை மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பனம் கொட்டை போட்டிருக்கு. இது பதியம் வச்சு பனை கிழங்கு செய்யலான்னு இருக்காங்க. வரதுக்காக பார்க்கலாம். அது பாருங்கள், பலாமரம் சூப்பராக இருக்கும். பலாப்பழம் இது வந்து பெப்பர் செடிங்க. பெப்பர் செடி எப்படி சூப்பராக இருப்பாங்க. நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து ரெசிடென்ட் ஏரியா தான். நல்லா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மரத்தை காமிக்கிறப்பாங்க. இங்கே பாருங்கள், முந்திரி செடி. முந்திரி வந்து எப்பவுமே வந்து வெயில் காலத்தில் வெயில் நல்லா இருக்குன்னு. ஆனால் கேரளாலேயும் நல்லா மழை பெஞ்சு சூப்பராக பாருங்க. ஃபஸ்ட் கிளாஸான முந்திரி செடி. நிறைய முந்திரி இருக்குது. இது 4 வருஷம் தான் ஆகுது அந்த செடி வச்சு. நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அது அங்கிள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. இது பாருங்க, வியட்நாம் பலாப்பழம். இது எப்பவுமே வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்குன்றாங்க. நல்லா மாங்காய் மரம். ஆனால் இன்னும் வளரணும். இன்னும் காய் வரல, வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதுவும் பலாப்பழம்.